கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்தால் என்ன நடக்கும், அதுக்கு விட்டு கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை மாறும். சேஞ்ச் ஹிஸ் லைஃப். அதாவது முதல்ல அவனுடைய வாழ்க்கை மாறும். இரண்டாவது என்ன தெரியுமா? அவனுடைய வழிகளை கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் அவன் போன வழி வேற, இதுவரைக்கும் அவன் யோசித்திருந்த வழி வேற, இதுவரைக்கும் அவன் யோசித்திருந்த காரியங்கள் வேற. ஏன் தெரியுமா? நான் உனக்கு கண்ணை வைத்து உண்மையில நான் ஆலோசனை கொடுப்பேன், உனக்கு நான் வழிகாட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு என்கவுண்டர் தேவனோடு நடந்தால் இதுவரை திறக்கப்படாத வழிகளை, இதுவரை அடைக்கப்பட்ட வழிகள், இதுவரை வராத வழிகளை, இதுவரை நடக்காத பாதைகளில் கர்த்தர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பாதை திறக்கப்படுவதாக. மூணாவது என்ன தெரியுமா? சேஞ்ச் ஹிஸ் பிளேஸ். அவனுடைய இடத்தில் மாற்றம் வரும். கர்த்தரோடு ஒரு மனுஷனுக்கு சந்திப்பு வந்துருச்சுன்னா அதுவரை யாக்கோபு, ஆனா அதற்கப்புறம் இஸ்ரேல். அதுவரை ஆபிரகாம், ஆனா கர்த்தரோட சந்திப்பு வந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம். அதுவரை மோசே, அதுக்கப்புறம் சந்திக்கப்பட்ட போது அவன் மோசே அல்ல, அவன் ஜாதிகளுக்கு தகப்பன். தேவனோடு ஒரு சந்திப்பு ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா அவங்க சாதாரணமானவர்களா இருக்கவே முடியாது.